இந்த கரூர் இஷ்யூ பற்றி நீங்கள் பேசியிருந்தீங்க. விஜய் அவர்களோட இந்த ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? அந்த சம்பவத்திற்கு பிறகு விஜயினுடைய நடவடிக்கை இருக்குல்ல, அது வந்து பெரிய ஏமாற்றம். நான்லாம் ரொம்ப மனசளவில் நொறுங்கி போனேன். ஏன்னா விஜய் வந்து நம்ம வேற ஒரு கற்பனையில் வச்சுருந்தோம். என்னதான் வந்து இங்கே இந்த ஆட்சி மீது பெரிய அதிருப்தி இல்லைன்னா கூட மக்களுக்கு பொதுமக்களுக்கு ஒரு பெரிய அதிருப்திலாம் இல்லை. புதுசாக வர்றாரே ஒருத்தர், ஏன் ஒரு ட்ரை பண்ணக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் நானே பேசியிருக்கேன். ஆனால் அன்னைக்கு நடந்த அந்த சம்பவத்தில் விஜய் திரும்ப அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாது. அது வந்து நான் பரிபூர்ணமாக உணர்கிறேன். ஏன்னா இப்போ அவர் போகும்பொழுது மறுபடியும் ஒரு கூட்டம் வரும், மறுபடியும் தள்ளுமுள்ளு, மறுபடியும் உயிரிழப்புகள் நடக்கும். அதனால் அவர் வரணும்னு நான் சொல்லலை. ஆனால் அந்த ஏர்போர்ட்டில் நீங்கள் நுழையும் போது 30 பேர் இறந்துருந்தாங்க. அந்த தகவல் தெரியுமில்ல விஜய்க்கு. அப்போ நின்று இது மாதிரி நடந்துருச்சுங்க, நான் எதிர்பார்க்கல, என்னால் தாங்க முடியல, நான் பேசுகிறேன் அப்படின்ட்டு அவர் போயிருந்தாருன்னா அது வேறு. அப்போ மக்களுடைய உயிர்களை நீங்கள் என்னவா நினச்சிங்க அந்த நேரத்தில்?